வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் கானான் தேசத்திற்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகங்கடிக்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றார். 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கின்றார். 4ஆம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள் என்று பார்க்கின்றோம். பின்பு 5ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு அவர்கள் பலியிட்டார்கள் என்றும் படிக்கின்றோம். இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியாகிய 6ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வாசிக்கும்போது ஏன் இப்படியாக இந்த தேவதூதன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொண்டார் என்று விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், யோசுவாவின் நாட்களிலும் அவரோடு கூட இருந்த மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் என்று படிக்கின்றோம். ஆனால் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது யோசுவாவும் அவருடைய மூப்பர்களும் மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை அறியாமல் போனார்கள் என்று பார்க்கின்றோம். இதனாலே 11ஆம் 12ஆம் வசனம் சொல்லுகின்றது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள் என்று படிக்கின்றோம். நண்பர்களே, யோசுவா போன்ற தலைவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் வழிநடத்துகிறார்கள். கர்த்தரை பற்றி தங்களுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் கடந்து போன பிறகு சில நேரங்களில் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகின்றார்கள். பாருங்கள், அவருடைய வாழ்நாள் முழுவதும் மரிக்கும் முன்பதாகவும் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று நினைப்பூட்டி கொண்டே இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருந்த உடன்படிக்கையை புதுப்பித்தும் கொடுத்தார். நண்பர்களே, தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால் ஜனங்களை ஆண்டவரிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இது நடக்க வேண்டும் என்று சொன்னால் தலைவர்கள் தாங்களே இந்த முக்கியமான குறிக்கோளை தங்களுடைய வாழ்க்கையில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தரை சேவிப்பது. அப்பொழுது மற்றவர்களையும் கர்த்தருக்கு நேராய் அவர்கள் வழிநடத்துவார்கள். தாவீது சங்கீதம் 23 சொன்னது போல கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்றார். பழைய பாடல் ஒன்று இப்படியாக சொல்லுகின்றது, கரையேறி உமதண்டை நிற்கும்போது இரட்சகா, உதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ, ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோടെ ஆண்டவா, வெறுங்கையனாக உம்மை கண்டுகொள்ளல் ஆகுமோ. பக்தரே, உற்சாகத்தோடு எழும்பி பிரகாசிப்பீர், ஆத்துமாக்கள் இயேசுவண்டை வந்து சேர உழைப்பீர். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அதாவது ஜனங்களை ஆண்டவருக்கு நேராய் வழிநடத்த தலைவர்கள் இல்லாத போது ஆண்டவருக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையில் விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியையும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஆனால் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார், அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆம்,
இந்த நியாயாதிபதிகள் ஜனங்களை கர்த்தருக்கு நேராக கொண்டு வர முயற்சி செய்தார்கள். ஆனால் 18, 19 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் நியாயாதிபதியோடு இருந்து அந்த நியாயாதிபதி நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். ஆனால் 19 வசனத்தில், நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே கடைசியாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுடைய சொந்த வழிகளுக்கே ஒப்புக்கொடுக்க தீர்மானம் எடுத்தார். 21, 22 வசனத்தில் அதை தான் வாசிக்கின்றோம். யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். நண்பர்களே, இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் மற்ற வழிகளுக்கும் கிறிஸ்தவர் அல்லாத வாழ்க்கை முறைகளுக்கும் திரும்புகின்ற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்தவ தலைவர்கள் ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக இழுக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசத்தை விட்டு விலகி போகின்ற மக்களை குறித்து அநேக தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம் வந்திருக்கின்றது. அவர்கள் ஜனங்களை மனம் திரும்புதலுக்கும் நீதிக்கும் அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.